ஓகே சோ இப்போ வந்து வாழைக்காய் எல்லாம் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து கலந்து just Hi, நம்ம அண்ணா. போட்டு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி எண்ணெய் காய்ச்சிடலாம். ஸோ பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். என்னன்னா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டியா? நான் சீக்கிரம் வரல, நீ தான் லேட்டா வந்திருக்க. மாதிரியா இல்ல வந்து என்ன மாதிரி இல்லண்ணா ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் பார்ட்டின்னு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வந்து வர லேட் ஆகும்னா அம்மா கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் சீக்கிரம் வரலாம்னு நினைச்சேன், அதான் கால் பண்ணல. அதுவும் இல்லாம கிளம்பும் போது நான் சீக்கிரமா தான் கிளம்புனேன். டிராஃபிக்கால தான் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ரீசன் வச்சுக்கோ. இருக்கும். ஏன்னா கோச்சிக்கிற? சரி சாரி, இனிமே லேட்டானா நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அப்பயும் சீக்கிரம் வர மாட்டேல்ல? சரி, நீ வேலையை விட போறதா அம்மா சொன்னாங்க. ரிசைன் பண்ணிட்டியா? என்ன நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுண்ணா, ரிசைன் பண்ணிட்டியா? இல்ல, பண்ணல. எனக்கு அப்பவே தெரியும்ண்ணா நீ ஜாப ரிசைன் பண்ண மாட்டேன்னு. நான் சொல்ல சொல்ல அம்மா தான் கேக்கல. அம்மா அம்மா, என்னடி? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. வரேன். ஏண்டி கத்துற? அதான் வரேன்ல. நீ எப்ப வந்த? இதான் வீட்டுக்கு வர டைமா? மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல உட்காரு. கிச்சன்ல வேலை இருக்கு, என்னன்னு சொல்லு. மா, நான் அப்பவே சொன்னேன்ல அண்ணன் ஜாப ரிசைன் பண்ண மாட்டாருன்னு. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். என்னப்பா ஆச்சு? இல்லம்மா, சந்தோஷ் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன். அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. இனிமே இந்த மாதிரி நடக்காது, நீ வேலையை விட்டு போகாதுன்னு சொன்னான். அதான். நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தியப்பா. பிடிக்கலன்னா அந்த வேலையை விட்டுற வேண்டியதானே? மா, நீ வேற சும்மா இருமா. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அண்ணனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைச்சிருச்சு. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த வேலையை விட்டுட்டு அண்ணனை வேலை தேடி கம்பெனியா ஏறி இறங்க சொல்றியா? சரிடி, அதுக்கேண்டி நீ இப்படி கத்துற? மகேஷ், அப்போ இந்த வேலையில இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்காதா? தெரியலம்மா, கொஞ்ச நாள் போட்டும். இந்த வேலையில இருந்துட்டு வேற வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். ம், அதுவும் சரிதான். நீ வேலையை விடுறேன்னு சொன்னதும் எனக்கு அவ்வளவு சரியா படல. ஆனா நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தான் நான் வேலையை விட சொன்னேன். நீ இந்த வேலையில இருந்துகிட்டே வேற நல்ல வேலை கிடைக்குதான்னு பாரு. அதுவும் இல்லாம வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வேலை தேடுறது உனக்கும் நல்லதுதான். இன்னொரு வேலை கிடைக்க லேட் ஆயிடுச்சுன்னா அது உனக்கு கஷ்டமா இருக்கும். நீ ஏண்டி இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? மா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அப்ப உனக்கு சாப்பாடு வேண்டாமா? மா, யாருமா அப்படி சொன்னா? வந்த டிராபிக்ல எல்லாம் சரிச்சு போச்சு. நீ போயிட்டு 2 தோசை மட்டும் சுட்டுரு, ஓகே? ஐயோ, எவ்வளவு தாண்டி சாப்பிடுவ? கஷ்டம்டி. ஏமா, உன் பொண்ணு சாப்பிடுறத நீ கண்ணு வைக்கலாமா? ஏய், வாஷ் பண்ணி சாப்பிட்றீ. அது வாஷ் பண்ணி தானே இருக்கும். ம்? அம்மா பசிக்குதுமா. அந்த தோசை எடுத்துட்டு வரேன்டா. அப்பா சாப்பிட்டீங்களா? அப்பவே சாப்பிட்டேன். சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்ணுங்கப்பா. ஏய், லேப்டாப் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இந்தடா. என்னங்க பாத்துட்டீங்களா? பார்த்துட்டு இருக்கேன்ல. எவ்வளவு நேரம் பாப்பீங்க? சீக்கிரம். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண வேண்டாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம்டா. என்னது, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, உங்க அம்மாவுக்கு திடீர்னு அறிவு வந்துருச்சு. நேத்து நைட்டு பேசிட்டு இருக்கும்போது உன் கல்யாணத்தை பத்தி பேசினா. அதான் மேட்ரிமோனியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்.
இப்போ எதுக்குமா எனக்கு பொண்ணு பாக்குறீங்க? ஏன்டா அப்படி சொல்ற? நீ யாரையாவது லவ் பண்றியா? யாரு இவனா? இவனாவது லவ் பண்றதாவது? நீங்க பேசாம இருங்க. நீ சொல்ற, என்ன பிரச்சனை உனக்கு? இந்த கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? ஏன்டா உனக்கு வயசாயிட்டே போகுது. அப்படி என்னமா எனக்கு வயசாயிடுச்சு? 6 கழுத வயசாகுதுடா. இப்பதான் உங்க அம்மாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தோணி இருக்கு. ஆமாண்டா, எவ்வளவு நாளைக்கு தான் நீயும் இப்படியே இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னா வர்ற மருமகளும் சம்பாதிப்பால்ல. நீ ஒருத்த மட்டும் கஷ்டப்பட தேவையில்லை பாரு. அதானே பார்த்தேன். நான் கூட உனக்கு அறிவு வந்துருச்சோன்னு நினைச்சேன். அறிவு வரலடி, பேராசை தான் வந்திருக்கு. பேசாம உங்ககிட்ட சொன்ன வேலையை மட்டும் பாருங்க. ஆ. ம். ம். ஏங்க, இதுல நிறைய பொண்ணுங்க போட்டோ இருக்குமா? ஆமா, பாரு. முதல்ல உன் பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டு சொல்லு. எந்த மாதிரி பொண்ணுன்னா நல்லா சம்பாதிக்கிற பொண்ணுதான். இல்லடி, பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டு சொல்லு. சந்தோஷ், சொல்லுடா, பொண்ணு எப்படி இருக்கணும்னு. எந்த மாதிரி பொண்ணுன்னா எப்படி சொல்றது? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், பாக்குறதுக்கு ஃபேரா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்பா இந்த ஹைட்டு, வெயிட்டு, கேரக்டரு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் பார்த்திருந்தா நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் செய்யுங்க. கூட கூட பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏங்க, ம். இதுல வேலைக்கு போற பொண்ணுங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு பார்க்க முடியுமா? ஏண்டே, மாடு எவ்வளவு கறக்கும்னு கேட்டு பசுமாட்டை வாங்குற மாதிரி கேக்குற? பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறோண்டி. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க இதை பார்க்க முடியுமான்னு பாருங்க. அம்மா, நாம எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு போட்டுக்கலாமா? அப்படியா? எவ்வளவு போடலாம்டா? நான் இப்போ 60,000 வாங்குறேன். என்னை விட அதிகமா சேலரி வாங்குற பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு ஒன்னும் ஈகோ பிரச்சனை இல்ல. மானம் ரோஷம் எதுவும் இல்லைங்கிற உங்க அம்மா மாதிரி. அதிகமா பேசாதீங்க. என்ன வேலை சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க. சரிம்மா. என்னடா அதுக்குள்ள இருந்துட்ட? 2 தோசை தானே வச்சேன். போதும் போதும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த காலத்துலயும் உன் பையன் ஒருத்தன் தாண்டி ஆபீஸ் வேலையை வீட்டுல வந்து பாக்குறான். இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்ற? எங்களை கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே. பேசாம பொண்ணை பாருங்க. ஹாய் மகேஷ், குட் மார்னிங். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது பாத்துற போறாங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? இவ்ளோ காலையில உன்னை தவிர யார் வர போறாங்க ஆபீஸ்க்கு? அப்ப இவ்வளவு சீக்கிரம் நீ எதுக்கு வந்த? நேத்து ஒர்க் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதான் சீக்கிரம் வந்தேன். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கோபாலோட மெடிக்கல் அலவன்ஸ் பத்தி ஹெச்ஆர்ட்ட பேச வேண்டியிருக்கு. அதான் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நீ அதை விடலையா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏய், எது தேவையில்லாத வேலை? கோபால் என்னோட டீம்மேட், நான் தானே அவனுக்கு செய்யணும். அதான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஓ, வேலையை விட்டு தூக்கிட்டா எல்லாம் முடிஞ்சதா? என்ன பேசுற நீ? அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் தான் அதெல்லாம் பண்ணி ஆகணும். நேத்து கூட அவனை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்கான். மெடிக்கல் செலவுக்கு அவன் ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உடனே லெக்சர் அடிக்காத. எனக்கு தோணுனதை சொன்னேன், அவ்வளவுதான். சரி, ஓகே, ஐம் சாரி. நான் ஏதோ உங்ககிட்ட தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி, நீ கிளம்ப, யாராவது பார்த்துட்டு போறாங்க.
ஏன் என்ன விரட்டுறதுலயே இருக்க? இப்ப யாரும் வரமாட்டாங்க. உன்னால பாரு வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். வாட்ச் எப்படி இருக்கு? நேத்து தான் வாங்கினேன். போன மாதம் தானே ஒரு வாட்ச் வாங்கினேன். அதுக்குன்னு அதே கட்டிட்டு இருக்க முடியுமா? நல்லா இருக்கா இல்லையா சொல்லு. நல்லா இருக்கு. இதை கேட்க தான் இங்கே வந்தியா? ஏன் இப்படி உருன்னே பேசுற? இந்தா சர்ப்ரைஸ். என்ன இது? உனக்கு தான். ஓபன் பண்ணி பாரு. என்ன இது? பார்த்தா தெரியல. வாட்ச். சேம் கலர் கப்பிள் வாட்ச். நல்லா இருக்குல்ல? போன மாதம் தானே ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்த. இது கப்பிள் வாட்ச். 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம்ல. அதுவும் இல்லாம எல்லா ஷர்ட்டுக்கும் ஒரே வாட்சா போடுவேன். ஒரு பிராண்ட் ஷர்ட்டுக்கு ஒரு மாதிரி வாட்ச் கட்டணும்ல. பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. தேவையில்லாம எனக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாட்சை நான் உன் கார்டில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கான்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. ம், அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. பிடிச்சிருக்கு. சரி, யாரோ வர மாதிரி இருக்கு, நீ கிளம்ப. இப்போ என்ன உனக்கு? நாய்க்குட்டியை விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருக்க. நான் போன அவ்வளோதானே, நான் போறேன். ஏய், கோவப்படாத லேக்கா. லேக்கா, யாரோ பார்த்துட்டு போறாங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தாதான் என்ன? நம்ம லவ் பண்றது எனிவே எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியதான் போகுது. 2.5 வருஷமா இப்படியே பயந்துட்டு இருக்க. பொண்ணு நானே பயப்படாம இருக்கேன். உனக்கு என்ன? சரி சரி சரி, கத்தாத. அதெல்லாம் தெரியும் போது தெரியட்டும். நீ கிளம்பு. நான் பிரேக்ல மீட் பண்றேன். கிளம்பு. உனக்காகலாம் யோசிச்சு வாட்ச் வாங்கிட்டு வந்த பார். என்ன சொல்லும்? ஐயோ, ஜானகி, லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வா. இதோ வரேங்க. என்னது? பூரிங்க. 2 வாய் சாப்பிட்டு போங்களேன். நேரம் ஆனாலும் நீங்க சாப்பிடாம போயிடுறீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணா. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அதை நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நீங்க சாப்பிட்டு போங்களேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதுல நீ வேற. நான் தான் தூங்கிட்டேன், நீ அதை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. எனக்கு என்னங்க தெரியும்? நான் அவசரமா எழுந்து பையனை ரெடி பண்றதுக்கே கரெக்டா இருந்தது. நீங்க எழுந்திருச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி சரி விடு. சரி சாப்பிடுங்க. சரி, இங்க வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். ஏன் நின்னுட்டு இருக்க? வச்சுட்டு போ, நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன்ல. அது இல்லைங்க. என்ன? நீங்க முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப மாறிட்டீங்க. ஆமா, கொஞ்சம் குண்டாயிட்டேன். என்ன இப்போ? ஐயோ, அத சொல்லலைங்க. பின்ன? போங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஜானகி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுல நீ வேற என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. என்ன விஷயம் நேரடியா சொல்லு. இல்லைங்க, முன்னாடிலாம் நீங்க நேரமாய் கிளம்பினீங்கன்னா நீங்க என்னதான் ஊட்டி விட சொல்லுவீங்க. இப்பெல்லாம் நீங்க அப்படி சொல்றதே இல்ல. அடியே அடியே. ஐயோ ஜானகி, இதுக்கெல்லாம் டைம் இல்லடி. நீ வச்சுட்டு போடி, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, நீங்க சாப்பிட்டா இன்னும் ஸ்லோவா சாப்பிடுவீங்க. நான் ஊட்டி விட்டா உங்களுக்கு ஃபாஸ்டா ஊட்டி விட்டுருவேன்ல. ஜானகி,
சொன்னா புரிஞ்சுக்கடி. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லடி. இல்ல நானே சீக்கிரமா ஊட்டி விட்டுறேன். ஆ, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட. சரி ஊட்டு. ஆ, 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 ஏங்க இல்லைங்க, நீங்க சும்மா உட்காந்துருக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அங்க இங்க நடங்க, நான் பின்னாடியே வந்து ஊட்டி விடுறேன். நீங்க ஷூ எடுத்துட்டு போய் அங்க வச்சு திரும்பவும் ஷூ போடுங்க, நான் அங்க வந்து ஊட்டி விடுறேன். ஐயோ ஜானகி, அதுக்கெல்லாம் டைம் இல்லடி. பேசாம இப்படியே ஊட்டி விட்டுறீ. சரிங்க. மெழுவாடி கொஞ்சமா ஊட்டு, அள்ளி வைக்காத. நீங்க தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா சாப்பிடுங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நம்ம பையன் கிஷோரை பத்தி தாங்க. அவனுக்கு என்ன? அவன் ஸ்கூல்ல சரியில்லையாங்க. அவன் டீச்சர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. ஏன்? என்னவா? சரி படிக்க மாட்டேறானா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. ஸ்கூல்ல யார் கூட சண்டைக்கு போனானாமா? அப்படி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆம்பளை பசங்கன்னா அப்படிதான் இருக்கணும். நான் படிக்கும் போது கூட அப்படிதான் இருந்தேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. அவன் கிளாஸ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போயிட்டு காதல் பாட்டு பாடுறானா. தண்ணி எடுத்து குடிங்க. ஒன்றும் இல்லைங்க. ஏங்க இந்த வயசுலயே பாத்தீங்களா அவன் என்ன வேலை பாக்குறான்னு? பின்ன நீ சும்மா டிவி போட்டு பார்த்துட்டே இருந்திருப்ப. அவன் அதுல வரதை பார்த்து அப்படியே பண்றான். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? டிவி பார்க்கறனால தான் பசங்க கெட்டு போறாங்கன்னு அவங்க டீச்சர் சொன்னதுல இருந்து நான் டிவியே போடுறது இல்ல. நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்லுங்க. சரி விடு. இப்ப என்ன, அவன் சின்ன பையன் தானே, விளையாட்டா ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பான். நான் கூட சின்ன வயசுல இப்படிதான் பொண்ணுங்க இருக்கிற பெஞ்சிலேயே போய் உட்காந்துப்பேன். ஆனா இப்ப மாறிட்டேன்ல. ஓஹோ நீங்க மாறிட்டீங்களா? என்னடி ஏதோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கு? சாச்சா நான் ஏங்க உங்களை போய் நக்கல் பண்ண போறேன். மாறிட்டீங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதாங்க. உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். போதுமா, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். கொஞ்சம் ஓகே, கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு, காலிஃப்ளவர் கூட்டு, மாங்காய் தொக்கு, அப்புறம் சப்பாத்தி, தயிர் சாதம், புதினா ரைஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன். மிச்சம் மீதி இல்லாம சாப்பிடணும். கொண்டா போட்டுட்டுமா? என்னங்க? ஆமா, நீ எனக்கு ஊட்டி விடுறத மறக்காம இருக்க. அதே மாதிரி நான் முன்னாடி வெளியே போகும்போதெல்லாம் ஒண்ணு கொடுப்ப, அது ஞாபகம் இருக்கா? ஏங்க நேரமாச்சுன்னு சொன்னீங்கல்ல, போங்க. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கொடுக்க வேண்டியதை கொடு, நான் போயிடுறேன். ஏங்க ஏங்க யாராவது பார்க்க போறாங்க, போங்க. அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். நீ கொடு. என்னடி இது? ஐயோ அதெல்லாம் சாயங்காலம் பாத்துக்கலாம், இப்ப கிளம்புங்க. ஏய் பாரு, சாயந்தரம் மறக்காம போங்க.